தமிழில் பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும் இன்னைக்கு நான் எதை பத்தி பேச போறேன் அப்படிங்கிறது. யுரேனஸுக்கு புதிய நிலவு சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை கேட்கறதுக்கு ஏதோ ஹைப்போதீசிஸா இருக்கும், இல்லாட்டி தியரியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் நினைப்பீங்க. பட் ஆனா இது உண்மையிலேயே சயின்டிஸ்டுங்க நிகழ்த்தி இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சாதனை சொல்லலாம். இந்த ஒரு கண்டுபிடிப்பு மூலமா நம்ம ஸ்கூல் புக்ஸ்ல யுரேனஸை பத்தி நம்ம சோலார் சிஸ்டத்தை பத்தி படிச்சுட்டு இருக்கிறதுல ஒரு மிகப்பெரிய சேஞ்சே வரப்போகுது இந்த கண்டுபிடிப்பு நிகழ்ந்ததுக்கு அப்புறம். இந்த ஒரு கண்டுபிடிப்பை நிகழ்த்துறதுக்கு சயின்டிஸ்டுங்க பயன்படுத்தின டெலஸ்கோப் அப்படிங்கிறது மனிதகுல வரலாற்றிலேயே மனிதன் கண்டுபிடிச்சு ஸ்பேஸுக்கு அனுப்பின ரொம்ப அட்வான்ஸான ஒரு டெலஸ்கோப் அப்படின்னா அது ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் தான். அந்த டெலஸ்கோப்போடைய திறனுக்கு சான்றா அதோட பல கண்டுபிடிப்புகளை சொல்லலாம், அடிக்கிட்டே போலாம் ஒன்றோன்னா. அதுல இப்போ இந்த யுரேனஸ் சம்பந்தமான ரிசர்ச்சையும் பண்ணது அந்த ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் தான். அது கண்டுபிடிச்சது தான் இந்த புதிய நிலவு. இது கூட அதோடைய சாதனையில ஒரு முக்கியமான மைல்கல்லா சயின்டிஸ்டுகள் மத்தியிலும் உலக எக்ஸ்பர்ட்டுகள் மத்தியிலும் சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு இந்த ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப்பை பத்தி. பட் இருந்தாலும் ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் முன்னாடியே நம்ம ஸ்பேஸுக்கு நம்ம சயின்டிஸ்டுங்க 2 டெலஸ்கோப் அனுப்பி பல ஆராய்ச்சிகளை பண்ணாங்க. ஒன்று கெப்லர், இன்னொன்று ஹபிள் டெலஸ்கோப் அப்படிங்கிறது. இது 2மே பல சாதனைகளை ஸ்பேஸ்ல பண்ணியிருக்கு, நிறைய டிஸ்கவர் பண்ணி. அதுல குறிப்பா எல்லாருக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக்கா கருதப்படக்கூடியது இந்த சயின்ஸ் இந்த ஸ்பேஸ் சம்பந்தமான எடுத்துக்கிட்டா எக்ஸோ பிளானட். இந்த எக்ஸோ பிளானட் ஆராய்ச்சிகள்ல இந்த 2 டெலஸ்கோப் முக்கிய பங்கு வச்சிருக்குன்னு சொல்லலாம். ஆனா இந்த 2 டெலஸ்கோப் கண்ணில் சிக்காத யுரேனஸோடைய அந்த புதிய நிலவு ஹபிள் டெலஸ்கோப்பை தாண்டி கெப்லர் டெலஸ்கோப் தாண்டி ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் கண்ணில் சிக்கினது எப்படி, இதை சயின்டிஸ்டுங்க எப்படி கண்டுபிடிச்சாங்க? இதுல இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் ஒரு புதிய நிலவு யுரேனஸ் சம்பந்தமா கண்டுபிடிக்கிறதுல இருந்த சேலஞ்ச் என்ன, அதை கண்டுபிடிக்கிறதுல இருந்த கடினமான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறது சேர்த்தும், அந்த நிலவோடைய தன்மை என்ன, அதோட சைஸ் எப்படி இருக்கும், இப்படி எல்லாத்தையுமே அக்குவேர் ஆணி வர நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேகர் சேனலுக்கு ஏதாவது முதல்ல வந்தீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கரெக்டாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் வீடியோக்கு லைக் கொடுங்க. வெல்கம் பேக் ஆனது நியூ வீடியோ. நான் உங்கள் சேகர். சோலார் சிஸ்டத்தில் மெர்க்குரி அண்ட் வீனஸ் இந்த 2 கிரகத்தையும் தாண்டி நம்மளோட பூமி உட்பட எல்லா கிரகங்களுக்கும் நிலவுகள் அப்படிங்கிறது இருக்குது. அதுலேயும் குறிப்பாக பூமிக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய செவ்வாய் கிரகத்திலேருந்து ஆரம்பித்து நம்மளோட நெப்டியூன் கிரகம் வரைக்கும் எல்லா கிரகங்களுக்கும் ஒன்றுக்கும் மேற்பட்ட நிலவுகள் தான் அதிகமாகவே இருக்குது. ஜூபிட்டர், சேட்டர்ன், யுரேனஸ், நெப்டியூன் மாதிரியான கிரகங்களுக்கு நம்ம கைகளில் இருக்கக்கூடிய 10 விரல்களை விட அதிகமான நிலவுகள் அப்படிங்கிறது அந்த கிரகங்களுக்கு இருக்குது. ஆனால் அந்த கிரகங்களுக்கெல்லாம் மொத்தமாக இவ்வளோ நிலவுகள் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கிரகங்களுக்கும் நம்ம தனித்தனியாக மொத்தமாக கண்டுபிடிச்சிட்டோமா அப்படின்னு கேட்டால் உண்மையிலே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அறிவியல் பூர்வமாக சில ஆராய்ச்சிகள் பண்ணி அதன் மூலமாக ஒவ்வொரு கிரகத்துக்கும் இத்தனை நிலவுகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். நம்ம கண்டுபிடிக்காமல் பல நிலவுகள் இன்னும் இருக்கலாம் ஒவ்வொரு கிரகங்களுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சயின்டிஸ்டுகள் இன்னைக்கு வரைக்கும் பிலீவ் பண்ணுறாங்க. அந்த ஒரு பிலீவுக்கு நம்பிக்கை சேர்க்கும் விதமாக சமீபத்தில் நம்ம ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் மூலமாக யுரேனஸ் கிரகத்தோடைய 29வது நிலவை நம்ம விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வரைக்கும் ஸ்கூல் புக்ஸில் நம்ம யுரேனஸ்க்கு 28 நிலவுகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு படிச்சுட்டு இருந்தோம். இனிமேல் வருங்காலங்களில் 29 நிலவு நம்ம யுரேனஸ்க்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு படிக்க போகிறோம். அது யுரேனஸ் கிரகத்துக்கு மட்டும் இல்லை, இன்னும் அடுத்தடுத்த காலங்களில் இந்த விஞ்ஞான வளர்ச்சி முன்னேற புது தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி விண்வெளியில் ஆராய்ச்சிகள் பண்ணும்போது மற்ற கிரகங்களை பார்த்தின பாடப்புத்தகங்களை படிக்கக்கூடிய விஷயங்கள் கூட சேஞ்ச் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு கண்டுபிடிப்பை வச்சு உதாரணமாக நிறைய விஞ்ஞானிகளும் எக்ஸ்பர்ட்டுகளும் முன்வைக்கிறாங்க. ஆனால் இந்த ஒரு கண்டுபிடிப்பை ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் எப்படி கண்டுபிடிச்சிச்சு, அதில் இருந்த சேலஞ்ச் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் முன்னாடி விண்வெளிக்கு மனிதன் அனுப்பின கெப்லர், ஹபிள் மாதிரியான டெலஸ்கோப் கண்ணில் சிக்காத இந்த யுரேனஸோடைய நிலவு எப்படி இந்த ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப்புக்கு சிக்கிச்சு, அந்த டெலஸ்கோப்புகள் ஏன் கண்டுபிடிக்க முடியலை இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதை டீட்டெயிலாக இப்போ கொஞ்சம் சுருக்கமாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், வாங்க தெரிஞ்சுக்கலாம். ஹபிள் டெலஸ்கோப்பை பொறுத்த வரைக்கும் அதில் இருக்கக்கூடிய அந்த ரெசல்யூஷன் அப்படிங்கிறது ரொம்பவே கம்மியாக இருக்கும். அதாவது புரியுற மாதிரி சொல்லணும்னா, இப்போ ஹபிள் டெலஸ்கோப்பை வச்சு நம்ம யுரேனஸ் கிரகத்தை ஃபோக்கஸ் பண்ணி அதோடைய நிலவுகளை ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்னு நினச்சோம்னா அதால் புகைப்படம் எடுக்க முடியாது தெளிவாக. அந்த ரெசல்யூஷன் கம்மியாக இருக்கிறதுனால யுரேனஸ் கிரகத்தோடைய வளையத்தினாலேயே அதை சுற்றி வரக்கூடிய நிலவுகளுடைய அந்த வெளிச்சம் அப்படிங்கிறது ரொம்பவே மங்கலாக இருக்கும். மங்கலாக இருக்க காரணத்தினால விசிபிள் லைட்டில் இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை கூட நம்மளால் தெளிவாக பார்க்க முடியாது இந்த ஹபிள் டெலஸ்கோப் பயன்படுத்தி. அதுவே அந்த பக்கம் கெப்லர் டெலஸ்கோப் எடுத்துக்கிட்டால் அதோடைய
இதோடைய வேலையே வேறு. நம்ம பூமியை தாண்டி நம்ம சூரிய குடும்பத்தை தாண்டி வேறு ஏதாச்சும் நட்சத்திரங்கள் இருக்குதா, அந்த நட்சத்திரங்களை சுற்றி கிரகங்கள் வள வருதா, அதில் பூமி மாதிரி வாழ தகுதியுடைய கிரகங்கள் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தேடுதலை மையமாக வச்சு இருக்கக்கூடிய ஒரு டெலஸ்கோப் தான் கெப்லர் டெலஸ்கோப். இந்த கெப்லர் டெலஸ்கோப்பால் இது வரைக்கும் பல விதமான எக்ஸோ பிளானட்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. நட்சத்திரங்களை தொடர்ந்து ஃபோக்கஸ் பண்ணி ஆய்வுகள் பண்ணி டிரான்சிட் அப்படிங்கிற முறையை பயன்படுத்தி புதிய வேற்று உலகங்கள் இந்த கெப்லர் டெலஸ்கோப் மூலமாக கண்டுபிடிக்கப்படுது. இந்த முறையை பயன்படுத்தி கண்டுபிடிக்கக்கூடிய கருவிகள் தான் அந்த கெப்லர் டெலஸ்கோப்களில் இருக்குது. அதே மாதிரி தான் ஹபிள் டெலஸ்கோப்லேயும் அதுக்கேற்ற மாதிரியான டெலஸ்கோப்பில் இருக்கக்கூடிய கருவிகளும் இந்த ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப்பில் இருக்கக்கூடிய கருவிகளுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இன்னும் சுருக்கமாக சொல்லணும்னா ஹபிள் டெலஸ்கோப் அப்படிங்கிறது ஒரு விதமான பணிக்காக அது விண்வெளிக்கு அனுப்பப்பட்டுச்சு. அதே மாதிரி தான் கெப்லரும் வேறு விதமான பணிகளுக்காக விண்வெளிக்கு அனுப்பப்பட்டுச்சு. ஆனால் ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் அப்படிங்கிறது வெறும் ஒரே ஒரு வேலையை செய்கிறதுக்காக மட்டும் விண்வெளிக்கு அனுப்பப்படலை. அதில் இருக்கக்கூடிய கருவிகளும் பலவிதமான வேலைகளை செய்கிறதுக்கு ஏற்ற மாதிரி பல ஆராய்ச்சிகளை செய்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தான் அதில் கருவிகளும் பொருத்தப்பட்டிருக்கு. அதனால தான் ரொம்ப அட்வான்ஸான டெலஸ்கோப் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு வரைக்கும் மனிதகுல வரலாற்றில் விண்வெளிக்கு அனுப்பின ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப்பை நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அதுக்கு சான்று கொடுக்குற விதமாக ஹபிள் டெலஸ்கோப்பை பயன்படுத்தி விண்வெளியில் எடுக்கப்பட்ட பலவிதமான கேலக்சிகளோட புகைப்படத்துக்கும் இந்த ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் எடுத்த புகைப்படங்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஹை ரெசல்யூஷனில் நிறைய டீட்டெயிலிங்கோட, அதனால் நம்மளால் பல விஷயங்களை நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. விண்வெளியில் நம்ம இதுவரைக்கும் பார்த்த விஷயங்கள் இது இப்படி கூட இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்பட வைக்கக்கூடிய அளவுக்கு இருந்துச்சு. சுருக்கமாக சொல்லணும்னா இந்த ஹபிள் டெலஸ்கோப்பை விட 100 மடங்கு சக்தி வாய்ந்தது தான் இந்த ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப். சரி, யுரேனஸோடைய அந்த புதிய நிலவு அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். கடந்த 2025 பிப்ரவரி 2ஆம் தேதி தான் யுரேனஸோடைய அந்த புதிய நிலவு அப்படிங்கிறது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப்பில் இருக்கக்கூடிய NIR அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு கேமரா, அதாவது நியர் இன்ஃப்ராரெட் கேமரா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த கேமரா பயன்படுத்தி தான் இந்த ஒரு அரிய கண்டுபிடிப்பை விண்வெளியில் நிகழ்த்தியிருக்காங்க விஞ்ஞானிகள். இந்த கருவியை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப்பில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கருவிகளில் இந்த இன்ஃப்ராரெட் கேமரா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த கேமராவும் ஒரு முக்கியமான ஒன்று. இதோட செயல்பாடை கொஞ்சம் சுருக்கமாக சொல்லணும்னா இந்த கேமரா மூலமாக இன்ஃப்ராரெட் லைட்டில் இருக்கக்கூடிய அந்த ஒளி அலைகளை புகைப்படம் எடுக்க முடியும். அதுக்கப்புறம் லாங் எக்ஸ்போசர்ஸ் இமேஜஸாக வந்து தொடர்ச்சியாக புகைப்படம் எடுக்கும்போது நீண்ட நேரம் ஒளியை சேகரித்து புகைப்படம் எடுக்கிறதுனால மங்கலாக இருக்கக்கூடிய சிறிய அளவிலான பொருட்களை கூட தெல்ல தெளிவாக புகைப்படம் எடுக்க முடியுது. சேம் இதே முறையில் தான் அந்த யுரேனஸோடைய புதிய நிலவு அப்படிங்கிறதும் ரொம்ப சின்ன சைஸில் இருக்கிறதுனாலையும் மங்கலாக தெரிஞ்சதுனாலையும் அந்த யுரேனஸை சுற்றி இருக்கக்கூடிய அந்த வளையத்தில் ஏற்பட்ட பிரதிபலிப்பை தாண்டி அந்த சிறிய அளவில் இருக்கக்கூடிய அந்த பொருளையும் இவங்களால் தெளிவாக புகைப்படம் எடுத்து இப்போ புதிய நிலவு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நிலவையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த நிலவோடைய சைஸ் அப்படிங்கிறதும் 8லிருந்து 10 கிலோமீட்டர் விட்டம் கொண்ட மிக சிறிய அளவிலான சைஸில் இருந்திருக்கு. அண்ட் இது யுரேனஸ் பக்கத்தில் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா யுரேனஸில் இருந்து 56,000 கிலோமீட்டர் வந்து தூரத்தில் தான் இந்த நிலவு அப்படிங்கிறது அதோடைய வளையத்துக்கு நடுவில் சுற்றிக்கிட்டு இருக்கு. இன்னும் தெளிவாக சொல்லணும்னா யுரேனஸோடைய 2 நிலவுகளுக்கு நடுவில் இருக்குது. அந்த 2 நிலவுகள் எது அப்படின்னா ஒபிலியா பியாங்கா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த 2 நிலவுக்கும் இடைப்பட்ட சுற்றுப்பாதையில் தான் இந்த நிலவு அப்படிங்கிறது யுரேனஸை சுற்றி வருது. ஸோ இவங்களும் அந்த இடத்துல தான் இந்த நிலவை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இதில் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னன்னா இந்த 2 யுரேனஸோடைய நிலவுகளையும் 1986 வாயேஜர் 2 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த விண்கலத்து மூலமாக தான் விஞ்ஞானிகள் வந்து கண்டுபிடிச்சாங்க. ஆனால் வாயேஜர் கண்ணிலே மண்ணை தூக்கிட்டு அது கூட கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு தான் இந்த 2 நிலவுகளுக்கு நடுவில் அந்த புதிய நிலவு அப்படிங்கிறதும் சுற்றி வந்திருக்கு. இவ்வளோ நாள் வந்து விஞ்ஞானிகள் வந்து கண்டுபிடிக்க முடியல. ஆனால் ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் இத்தனை வருஷத்துக்கு அப்புறமா அந்த நிலவை வந்து கண்டுபிடிச்சிருக்கு. ஹபிள், கெப்லர், அதுக்கப்புறம் வாயேஜர் இந்த மாதிரி விண்கலம் கண்ணெல்லாம் இது மண்ணை தூவுறதுக்கு முக்கிய காரணமாக இருந்தது. அந்த விண்கலங்கள்லாம் இருந்த அந்த தொழில்நுட்பம் அப்படிங்கிறது பெருசாக வந்து இல்லாதனாலையும் இது மிக சிறிய அளவில் இருந்ததுனாலையும் ஒளியை வந்து பெருசாக வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணல, மங்கலான ஒரு ஒளியை வந்து வெளியிட்டு அப்படிங்கிறதுனால தான் இத்தனை வருஷம் ஆயிருக்கு இந்த புதிய நிலவை கண்டுபிடிக்கிறதுக்கு. ஆனால் இப்போ வாயேஜர் கண்ணில் அது தெல்ல தெளிவாக பட்டு அது புகைப்படம் எடுத்து அந்த புகைப்படத்தையும் நாசா வந்து வெளியிட்டிருக்காங்க. அந்த வாயேஜர் கேப்சர் பண்ண அந்த இன்ஃப்ராரெட் கேமரா மூலமாக எடுக்கப்பட்ட அந்த புகைப்படத்தை இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறதும் அதே புகைப்படம் தான். யுரேனஸோடைய இந்த புதிய நிலவுக்கு சயின்டிஸ்ட் இப்போதைக்கு என்ன பேர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா S2025U1 அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட்டுங்க வந்து பேர் கொடுத்துருக்காங்க. இந்த பேர் அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சது IAU அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இன்டர்நேஷனல் ஆஸ்ட்ரானமிக்கல் யூனியன் சொல்லப்படக்கூடிய அந்த அமைப்பு தான் வந்து அறிவிச்சிருக்கு. இப்போதைக்கு நம்பர்ஸில் கொடுக்கப்பட்டிருக்க இந்த பேர் அப்படிங்கிறது காலப்போக்கில் மற்ற நிலவுகளுக்கெல்லாம் எப்படி ஒரு பேர் கொடுக்கப்பட்டிருக்கோ அதே மாதிரி பேர் அப்படிங்கிறது கொடுக்கப்படும். இந்த 3 வந்து யுரேனஸ் வந்து எவ்வளோ நாட்களுக்கு ஒரு முழுசாக வந்து ஆர்பிட் பண்ணுது அப்படின்னா பூமியோட நாட்கள் படி 9.6 பூமி நாட்கள்லேயே அது வந்து ஒரு தடவை முழுசாக சுற்றி வந்துடுமா யுரேனஸை. ஸோ அதுக்கு காரணம் அது ரொம்ப நெருக்கமாக இருக்குது. அண்ட்
அண்ட் அதோடைய வளையத்துக்கு நடுவில் இருக்கக்கூடிய நிலவுகளுக்கு இடையில் இது ஒரு நிலவாக வந்து இருக்குது. ஸோ யுரேனஸோடைய அந்த வளையத்துக்கு நடுவில் எப்படி நிலவுகள் இருக்குது, அதோடைய ஈர்ப்பு விசையை எப்படி சமாளிக்குது, அதில் இருக்கக்கூடிய அந்த தன்மைகள் என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறதுல பல விஷயங்கள் இன்னைக்கு வரைக்கும் விஞ்ஞானிகள் மத்தியில் வந்து பல கேள்விகளையும் பல குழப்பங்களையும் ஏற்படுத்தியிருக்கு. அதில் புதிதாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்க இந்த கூடிய நிலவும் அப்படிங்கிறதும் இன்னும் கொஞ்சம் விஷயங்களை நம்மளுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக அது பக்கம் திருப்புறதுக்கு ஒரு ஆர்வத்தை தூண்டியிருக்குன்னு சொல்லலாம். ஓவராலாக இந்த யுரேனஸோடைய புதிய நிலவு கண்டுபிடிச்சது மூலமாக இதுவரைக்கும் நம்ம யுரேனஸுக்கு வந்து மொத்தமாக 28 நிலவுகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு படிச்சுட்டு இருக்கோம். ஆனால் இனிமேல் 29 நிலவுகள் நம்மளுடைய யுரேனஸுக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம படிக்க போகிறோம். எதிர்காலத்தில் இந்த எண்ணிக்கை அப்படிங்கிறதும் அதிகரிக்கலாம். மற்ற கிரகங்களுக்கும் நம்மளுக்கு வந்து எத்தனை நிலவுகள் வந்து மொத்தமாக இருக்குன்னு தெரியாது. இப்போதைக்கு படிச்சுட்டு இருக்க எத்தனை நிலவுகள் இருக்குன்னு அதோட எண்ணிக்கையும் கூடுறதுக்கும் மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்க தான் செய்யுது. அதுக்கு நம்மளுக்கு காலம்தான் சரியான ஒரு விடையை கொடுக்கும் நான் நம்புகிறேன். ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப்பை பயன்படுத்தி விஞ்ஞானிகள் நிறுத்தி இருக்கக்கூடிய இந்த ஒரு அரிய கண்டுபிடிப்பு அப்படிங்கிறது விண்வெளி ஆராய்ச்சியில் இந்த ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப்போடைய பங்கு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறதும் அதோடைய திறன் எந்த அளவுக்கு தொழில்நுட்பத்திலையும் அதோடைய அட்வான்ஸான விஷயங்கள் எல்லாமே பக்காவாக வேலை செய்யுது அப்படிங்கிறதுக்கான ஒரு மிகச்சிறந்த உதாரணமாக மாறி இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. கூடவே இந்த ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் வந்து விண்வெளியில் பண்ண ஆராய்ச்சிகளில் மிக முக்கியமான புகைப்படங்களை வந்து நம்மளுக்கு எடுத்து பூமிக்கு அனுப்பிச்சது. அந்த புகைப்படம் சம்பந்தமான எக்ஸ்பிளனேஷன் டீகோட் பண்ணுற மாதிரியான வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட்ல இப்போவே போயிட்டு ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அது நம்ம சேனலோட நேமை மென்ஷன் பண்ணி அட்டட் போட்டு மென்ஷன் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. எத்தனை பேர் கமெண்ட் பண்றீங்க பார்க்கலாம். கூடிய சீக்கிரம் அந்த வீடியோ மேக் பண்ணுவோம். ஃபைனலாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. இதே மாதிரியான நல்ல நல்ல தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேகர் சேனலை இன்னும் கூட சப்ஸ்கிரைப் பண்ணா ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக சென்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மற்ற வீடியோஸ் பார்க்கணும்னா மேலே ஐகான் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கும் முறை நான் உங்கள் சேகர். பை பாய்.